குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என என்பிடிசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த வாரம் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 45 இந்தியர்கள் உயிரிழந்தனர். இந்த கோர விபத்து குறித்து பேசிய என்பிடிசி நிறுவன தலைவரும் கேரளாவைச் சேர்ந்தவருமான KG ஆப்ரஹாம் விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்தார். இந்த விபத்து தங்கள் நிறுவனத்தின் தவறால் நடைபெறவில்லை என்றும், இருப்பினும் விபத்துக்கு பொறுப்பேற்பதாகவும் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் சிலர் சுமார் 25 ஆண்டுகளாக தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றியதாக தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நிறுவனம் பாதுகாக்கும் என உறுதியளித்துள்ளார். அவர்களது குழந்தைகளின் கல்விக்கான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களுக்கு காப்பீட்டு வசதிகள் ஏற்கனவே செய்யப்பட்டு இருந்ததால் அதன் மூலம் 4 ஆண்டு ஊதியம் அவர்களது குடும்பத்தினருக்கு கிடைக்கும் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அவர்களது கல்வித் தகுதிக்கு ஏற்ப என்பிடிசி குழுமம் வேலைவாய்ப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது.